ஸ்ரீ தேவி பாகவதம் 12ஆம் பகுதி மது கைடபர்களை வதைத்த கதை. முனிவர்களே, மகாவிஷ்ணுவின் கண்கள், முகம், மூக்கு, இதயம் அனைத்திலும் நித்திரை ரூபமாக இருந்த தாமச சக்தி வெளிப்பட்டு பராசக்தியுடன் கலந்தவுடன் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் உறக்கம் கலைந்தது. அவர் விழித்ததும் மது கைடபர்கள் முன் பிரம்மதேவர் பயத்தால் நடுநடுங்கியவாறு நின்றது தெரிந்தது. மகனே பிரம்மா, ஏன் பயந்து நடுங்குகிறாய் என்று கேட்க, பிரம்மதேவர், தந்தையே, தங்கள் செவியில் உருவான அழுக்கிலிருந்து தோன்றிய அசுரர் இருவர் என்னை கொன்றுவிட்டு பிரம்மலோகத்தை அடைய நினைக்கின்றனர் என்றார். மகனே, பயப்படாதே, அவர்களின் அழிவு காலம் நெருங்கிவிட்டது என்றார். அப்போது அங்கு வந்த அசுரர்கள் பிரம்மதேவரை தேடினர். பின் பயத்தால் மறைந்து விட்டாயா, வெளியே வா என்றனர். அதை கேட்ட மகாவிஷ்ணு அடக்க முடியாத கடும் கோபத்துடன் கைடபனை நோக்கி வந்து தாக்கினார். அப்போது மது என்ற அசுரன் மகாவிஷ்ணுவை மற்போருக்கு அழைத்தான். கைடபன் தூர நின்று வேடிக்கை பார்த்தான். இருவருக்கிடையிலான போர் நீண்ட நெடுங்காலம் நடைபெற்றது. இறுதியில் அவன் களைத்து சோர்ந்து பின்புறம் காட்டி கைடபனும் அவனுக்கு பின்னால் ஓடினான். சிறிது நேரத்தில் இருவரும் பெரும்பலம் பெற்று திரும்பி வந்தனர். நெடுங்காலம் போர் செய்தமையால் ஸ்ரீ மகாவிஷ்ணு சோர்வடைந்து விட்டார். அதை கண்ட மது கைடபர்கள் கேலியாக சிரித்து, எம்மோடு போர் செய்யவா, எமக்கு நீ அடிமை என்று சொல் என்றனர். மது கைடபர்களே, உங்களுடன் பெரும் போர் செய்தமையால் நான் களைத்து விட்டேன். போர் தர்ம நெறிப்படி களைப்படைந்த வீரனுக்கு இளைப்பாற அனுமதிப்பது போரின் விதி. அதனால் சற்று இளைப்பாறி விட்டு வருகிறேன் என்று கூற அவர்கள் அதற்கு சம்மதித்தனர். இளைப்பாறி கொண்டிருந்த மகாவிஷ்ணு அவர்கள் பராசக்தியிடம் பெற்ற வரத்தை எண்ணி துன்பப்பட்டார். அவர்கள் விரும்பிய போதுதான் மரணமடைவார்கள் என்ற வரத்தை பெற்றுள்ளனர். அப்படி இறக்க யார் விரும்புவார்? பதவியாசை கொண்டு எல்லோரையும் அடக்கி ஆள நினைக்கும் இவர்களை கொல்வது எப்படி என்று யோசித்தார். அப்போது பராசக்தி தோன்றி, மாதவா, நீ பயப்படாது போர் செய், நான் அவர்களை தோற்கடிக்கிறேன் என்று கூற ஸ்ரீ மகாவிஷ்ணு அவர்களுடன் மற்போர் செய்தார். அவர்கள் மிக கடுமையாக தாக்கியமையால் சோர்வுற்ற மகாவிஷ்ணு பராசக்தியை நினைத்தார். உடனே அன்னை மிக்க அழகும் வனப்பும் மிகுந்த மோகினியாக உருவமெடுத்து யுத்தம் நடக்கும் இடத்திற்கு வந்தாள். யுத்த களத்தில் திடீரென்று நுழைந்த அந்த அழகிய மோகினியை கண்ட மது கைடபர்கள் அவளின் மீது அளவற்ற காமம் கொண்டு தமது நிலையை மறந்தனர். போர் செய்யும் எண்ணம் அவர்களிடம் இருக்கவில்லை. அதை உணர்ந்த மகாவிஷ்ணு, வீரர்களே, பெரும் பலசாலியான உங்களுக்கு இப்போது போர் செய்யும் எண்ணம் மனதில் இல்லை. இனி உங்களுக்கு வேண்டியது என்ன என்று கேளுங்கள் என்றார். ஜெகன் மோகினியாகிய தேவி மோகத்தை பெருக்கும் அழகிய வடிவத்தை எடுத்தாள். மது கைடபர்களால் போர் செய்ய முடியவில்லை. அவர்கள் மனதில் புகுந்த காமம் மலை போல் வளர்ந்தது. நாம் யாரிடமும் யாசிப்பதில்லை. எனினும் உனது போர் திறமையை போற்றுகிறோம். உனக்கு ஏதாவது தேவை என்றால் பெற்றுக்கொள் என்றனர். உடனே மனம் மகிழ்ந்த ஸ்ரீ மகாவிஷ்ணு, உங்களுக்கு வரம் கொடுக்கும் திறன் இருக்குமானால் நீங்கள் இருவரும் என்னால் கொல்லப்பட வேண்டும் என்ற வரம் தாருங்கள் என்று கேட்டார் ஸ்ரீ மகாவிஷ்ணு. அதை கேட்டு அதிர்ந்து போன மது கைடபர்கள் தாம் அழகான அந்த மோகினியின் மீது கொண்ட மோகத்தால் அறிவை இழந்துவிட்டோம் என்று வருந்தி, நீ கேட்ட வரத்தை தந்தோம். ஆனால் நீ சமுத்திர நீரில் பள்ளி கொண்டிருந்த போது ஒரு வரத்தை தந்தாய். அதை இங்கும் தா. நீர்மயமாக இருக்கும் இங்கு எம்மை கொல்லாது நீரில்லாத விசாலமான ஓரிடத்தில் எம்மை கொல் என்றார்கள். அவர்கள் அவ்வாறு கூறியதும் ஸ்ரீ மகாவிஷ்ணு விஸ்வரூபம் எடுத்தார். மது கைடபர்களே, இப்பொழுது இந்த இடத்தில் நீரில்லை, உங்களை கொல்லலாம் என்றார். அதனால் கலக்கமடையாத மது கைடபர்கள் தமது உடல்களை 1000 யோஜனை தூரம் நீளமுடையதாக்கினர். உடனே ஸ்ரீ மகாவிஷ்ணு 2000 யோஜனை தூரம் உள்ளளவிற்கு தன்னை பெருப்பித்து கொண்டார். அதை கண்ட அசுரர்கள் தமது தலையை விஷ்ணுவின் தொடையில் வைத்தனர். விஷ்ணு தனது சக்கராயுதத்தால் அவர்களின் தலைகளை துண்டித்த போது வெளியேறிய இரத்தம் சமுத்திரத்தில் பரவ அவ்விடம் பூமியாக மாறியது. அதனால்தான் அந்த பூமிக்கு மேதினி என்ற பெயர் உண்டானது. முனிவர்களே, பெரும் பலசாலியான அவ்வசுரர்கள் மகாவிஷ்ணுவின் வீரத்தால் அழியவில்லை, பராசக்தியின் வலிமையால் தான் அழிந்தனர். இதுதான் உண்மை என்றார் சூத முனிவர். 12ஆம் பகுதி நிறைவடைந்தது.